ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், குட் மார்னிங். எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? தூங்கி எழுந்தாச்சா? எல்லாருக்கும் இந்த நாள் இனிய நாள் அமைய வாழ்த்துக்கள். இது என்னதுன்னு கேட்டால், நம்ம சரவணா ஸ்டோரில் வாங்கினோம். இது வந்து துணி காய போடுற ஸ்டாண்டு. 938 இங்கே பாருங்கள். நல்லா ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. அதாவது இந்த கம்பி எல்லாம் வந்து பெரிய கம்பியெல்லாம் வந்து புடவை காயப்போட, இதெல்லாம் பொடி துணி காய போடுறதுக்கு. நல்லா இருக்கா பாருங்கள். இந்த ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன். நல்ல எக்ஸு ஷேப்பில் இருக்குது. இது நல்லா ஃபோல்டு பண்ணி நம்ம வச்சுக்கலாம். உள்ள நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பால்கனியே வச்சுக்கலாம். இப்போ நான் துணி போட்டுட்டு பால்கனியில் வச்சு உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னு கேட்டால், மழை காலத்தில் வீட்டுக்குள்ளேயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வெயில் காலத்தில் இப்போ நமக்கு வந்து செகண்ட் ஃப்ளோரில் தான் மொட்டை மாடியில் தான் துணி காய போடணும். சரி, நம்ம போட்டு மறந்துடுவோம், வெளுத்து போயிடும் துணி. அதனால் இப்போ நான் இந்த ஸ்டாண்ட் ஒன்று வாங்கிட்டேன். ஏன்னா நம்ம எப்பயுமே பால்கனியில் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக துவைச்சி போட்டு எடுத்துக்கலாம். அதனால் சரி, ஓகே, இதில் நம்ம துணி எப்படி காய போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க. இங்கே பாருங்கள், துணி போட்டேன் பாருங்கள். இதெல்லாம் புடவை இங்கே போட்டிருக்கேன். இது வந்து நைட்டி, இந்த பொடி துணிலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீங்கள் துணி காய போடும்போது எப்பயுமே உள்டாவாக போடணும். அப்போ தான் துணி வெளுத்து போகாது. ரொம்ப வருஷத்துக்கு நமக்கு துணி பத்திரமா இருக்கும். நான் எப்பயுமே உள்டாவை தான் போடுவேன். நாம் இப்படி இங்கே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்படியே தள்ளிட்டு போய், நான் இந்த பால்கனி கரெக்டாக கேப் வர மாதிரி தான் வாங்கினேன். தள்ளிட்டு போய் அங்கேயும் வச்சுக்கலாம். அப்படி அதாவது நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு அங்கே வச்சுட்டு திருப்பி வைக்கணும். இது வந்து வீட்டை அடைச்சிட்ருக்கோம். நாம் உள்ளேயும் வைக்கலாம். இந்த பாருங்கள், இப்படியே மடிச்சுட்டு அதை உள்ளே இழுத்துட்டு, ஃபஸ்ட்டு நீங்கள் போடும்போதே மடிச்சுட்டு அதை போட்டுட்டு வெளியே தள்ளிட்டு, ஏன்னா இந்த பால்கனிக்கு ஏற்ற மாதிரி யோசிச்சு தான் நான் இந்த ஸ்டாண்டு வாங்கினேன். இன்னொரு ஸ்டாண்டு வந்து 4200 இருக்குது. அவ்வளோக்கெல்லாம் நமக்கு வசதி இல்லை, பட்ஜெட் தான். இந்த பாருங்கள், அவ்வளோதான். பால்கனியில் வச்சாச்சு. சரியா? இந்த மாதிரி வச்சிடலாம். வெளியே தான் பால்கனி. காலையில் விடிஞ்சிருச்சு. இந்த பக்கம் சர்ச்சில் அடிக்கிறாங்க பாருங்கள். நீங்கள் இதே மாதிரி வாங்கிக்கோங்க. கொஞ்சம் அமௌண்ட் சேவ் பண்ணுங்கள். இது வந்து விளம்பரத்துக்காக இல்லை, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் நான் உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா இப்படி ஈஸியாக நம்ம காய போட்டுக்கலாம். வீட்டுக்குள்ளேயே 2 துணி துவைச்சி போட்டு போய்க்கலாம். பார்த்தீங்களா, பொடி துணியிலேருந்து எல்லாமே. சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு சைடில் இருக்க பெல் பட்டன் அழுத்துங்க. குட் மார்னிங். பாருங்க, அம்மா வாங்கின ஸ்டாண்ட் எவ்வளோ யூஸ் ஆகுது. அங்கே பாருங்க, ஜன்னலில் கட்டி போட்டுருங்க. இங்கே பாருங்க, கரெக்டாக வெயில் அடிக்குதா, இங்கே நல்லா காயுது துணி. நீங்களும் இதை வாங்கி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க.